டாக்டரே போயிட்டு அங்கே ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றணும்னா அவனால் போக முடியாது. புரியுதா நான் சொல்கிறது? எவன் எங்கே மயங்கி கிடக்கிறானே தெரியாது. கரெக்டாக அங்கே ஒருத்தர் மயங்கி கிடக்கிறாரு, யார் மயங்கி கிடக்கிறா எங்கிட்ட இங்கேருந்து பார்க்க வேண்டியது இருக்கும். கரெக்டாக அங்கே போய் டாக்டர் எங்கேருந்து டாக்டர் போய் பிபி பார்க்கறதுக்கு கீழே உட்காந்தாருன்னா டாக்டர் அடுத்த வந்து டெட் பாடி ஆகிடுவார். அந்த மாதிரி ஒரு லெவலில் இருக்குன்னும் போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கூட்டத்தை ஃபஸ்ட்டே ப்ரீ பிளான் பண்ணி குறைச்சி ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குமே தவிர அதுக்கப்புறம் மருத்துவ வசதி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் கொடுக்குறோன்றது தேவையில்லாத எல்லாருக்கும் ஒரு தலைவலியாக தான் அமையுன்றதை நான் பார்ப்பேன். இந்த மெரினா பீச்சில் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு மக்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த அந்த 1 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த பார்டர்லேயே ஒட்டுமொத்த ஆம்புலன்ஸையும் வரிசையாக நிற்க வச்சிருந்தா கூட ஓரளவுக்கு பாதுகாத்து இருக்க முடியுமா? மேபி சார். பட் ஆனால் வந்து அது சொல்லிட்டேன் சார், ஒரு கூட்டம் வந்து ரோட்லேயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ரோட்லேயே கூட்டம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது சார். பிளாட்ஃபார்மில் நடந்தால் ஓகே. நம்ம பார்த்த வரைக்கும் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்லேயே மக்கள் ஒரு சின்ன கேப் இல்லாமல், அதாவது வண்டிங்க கூட வந்து மக்கள் கூட நடந்து போயிட்டு இருக்கு, பைக்கில் போகிறவங்களும் அப்படியே பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க.